கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1570 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நன்றாக கவனியுங்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலம் ஜனங்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேசம் இருண்ட தேசமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த வசனம் சொல்லப்பட்ட காலங்களில் இருந்த நப்தலி, செபுலோன் நாடுகள் இருளடைந்து காணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அப்படி இருளடைந்த தேசங்களை தேவன் வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வந்தார். செபுலோன், நப்தலி நாடுகளிலே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்திற்கு முன்னோட்டமாகத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். காண்பார்கள் என்று கூட அல்ல, கண்டார்கள், பார்த்து விட்டார்கள். ஒரு ஆச்சரியமான காரியம். உன் வாழ்க்கை இருளில் இருக்கிறதா? உன் தொழில் இருளில் இருக்கிறதா? வேலை இருளில் இருக்கிறதா? உன் குடும்பம் இருளில் இருக்கிறதா? இன்றைக்கு உன்னை தேடி ஒரு ஆச்சரியமான செய்தி. உன் வாழ்வு வெளிச்சத்தினால் நிரப்பப்பட போகிறது. உன் வாழ்க்கையில மாபெரும் வெளிச்சம் பிரகாசிப்பிக்க போகிறது. உன் தொழில் பிரகாசமடைய போகிறது. உன் வேலை, உன் வியாபாரம், உன் குடும்பம், உன் பிள்ளைகள் பிரகாசமடைய போகிறார்கள். இன்றிலிருந்து இருள் அகலுகிறது மகனே, மகளே. இருளுக்கு முடிவு காலம் வருகிறது. வெளிச்சத்திற்கு ஆரம்ப காலம் துவங்கிவிட்டது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இன்றைக்கு யார் யார் இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தேடி இந்த வார்த்தை வருகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை காண்பீர்கள். அது உங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணும். அந்த வெளிச்சம்தான் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் குடும்பத்திற்கு உதவி செய்வார். உன் இருளான காரியங்களை மாற்றி உன் வாழ்வின், உன் தொழிலின், உன் வியாபாரத்தின், உன் குடும்பத்தின் காரியங்களிலே பெரிய வெளிச்சத்தை கட்டளையிடுவார். நீங்கள் பிரகாசமாய் வாழ்வீர்கள். உங்கள் தொழில் பிரகாசமாய், உங்கள் வேலை பிரகாசமாய், உங்கள் வியாபாரம் பிரகாசமாய் அமையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.